வணக்கம். ஒரு புத்தகப் பார்வை நேயர்களே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து இனிமேல் எழுந்து நிற்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. இன்று நாம் பார்க்கப் போவது சென்னை மரீனா கடற்கரையில் ஒரு சிறிய தள்ளுவண்டியில் தேநீர் விற்கத் தொடங்கி இன்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சந்தீப்பார் உணவக சங்கிலியின் அதிபராக உயர்ந்துள்ள ஒரு சாதனை பெண்ணின் கதை. அவர் பெயர் பட்ரிஷியா நாராயணன். வறுமை, அவமானம், கொடுமை, இயலாமை, இழப்பு என அனைத்தையும் கடந்து அவர் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்று பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் நாகர்கோயிலில் பிறந்த பட்ரிஷியாவின் ஆரம்பகால வாழ்க்கை மிகவும் சவாலானது. பள்ளியில் இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கும் போதே தன் 17வது வயதில் அதே ஊரைச் சேர்ந்த நாராயணன் என்ற காதலனுடன் வீட்டை விட்டு ஓடி வந்து சென்னையில் காதலனை திருமணம் செய்து கொண்ட பட்ரிஷியாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. நிரந்தர வருமானமில்லாமல் போதைக்கு அடிமையாகி போன கணவனின் வன்முறைக்கு ஆளாகி வதங்கி வாடிப்போன பட்ரிஷியா தன் 2 குழந்தைகளுடன் கணவனை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். 2 பிஞ்சு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும். கையில் காசு இல்லை. தங்குவதற்கு பாதுகாப்பான இடமும் இல்லை. எப்படி இந்த சமூகத்தில் வாழப்போகிறோம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்த வேளையில் தற்செயலாக தன் தந்தையின் 2 நண்பர்களை பட்ரிஷியா மரீனா பீச்சில் சந்திக்க நேர்ந்தது. நல்ல உள்ளம் கொண்ட அந்த 2 குடும்ப நண்பர்களும் பட்ரிஷியாவிற்கு உதவ முன்வந்தார்கள். 1982 வருடம் ஒரு தள்ளு வண்டியை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்த அந்த 2 பெரியவர்களும் அதே மரீனா பீச்சில் தினந்தோறும் டீ, பன், பிஸ்கட், மிக்சர் என்ற பலகாரங்களை விற்பனை செய்யுமாறு பட்ரிஷியாவிற்கு ஆலோசனை கூறினர். தன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் தன் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காகவும் பட்ரிஷியா கடுமையாக உழைக்க துணிந்தார். ஆரம்பத்தில் 50 பைசா மட்டுமே ஒரு நாள் வருமானமாக அவருக்கு கிடைத்தது. நாளடைவில் அந்த வருமானம் ரூபாய் 700 ஆக உயர்ந்தது. பட்ரிஷியாவின் அயராத உழைப்பும் அவர் செய்து தருகின்ற உணவுகளின் தரமும் அவரை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிச் சென்றது. சில வருடங்களுக்கு பின்னர் சென்னை ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, சென்னை போர்ட் ட்ரஸ்ட் நிறுவனங்களின் கேண்டீன்களை நிர்வகிக்கும் கான்ட்ராக்ட் வாய்ப்புகளை அவருக்கு அளித்தார்கள் சில நண்பர்கள். அதன் பிறகு பட்ரிஷியாவின் வாழ்வில் பின்னடைவே இல்லை. பாரிஸ் கார்னர் பகுதியில் உள்ள சில வங்கிகள், பல நிறுவனங்கள் என பற்பல தொழில் ஸ்தாபனங்களும் தங்களது கேட்டரிங் சர்வீஸ்களை பட்ரிஷியாவிற்கு வழங்கத் தொடங்கின.
சற்று நிம்மதியாக போய்க் கொண்டிருந்த வேளையில் ஒரு பயங்கரமான சாலை விபத்தில் தன் மகள் சந்தீப்பா மற்றும் மருமகனை பாட்ரிஷியா இழந்தார். அந்த துயரம் எந்த தாயையும் உடைத்துவிடும். ஆனால் பாட்ரிஷியா அந்த வலியை தனது உந்து சக்தியாக மாற்றினார். தனது மகள் சந்தீப்பாவின் நினைவாக அவள் பெயரில் பல பிரம்மாண்டமான உணவகங்களை தொடங்கினார். இன்று சுமார் 200 தொழிலாளர்களுக்கும் மேலாக வேலைவாய்ப்பளித்து ஒரு வெற்றிகரமான தொழில் அதிபராக நம் கண்முன்னே பாட்ரிஷியா உயர்ந்து நிற்கிறார். பாட்ரிஷியாவின் வாழ்க்கை பயணம் நமக்கு என்ன வாழ்வியல் பாடங்களை கற்றுத்தருகிறது? 5 லைஃப் லெசன்களை, வாழ்வியல் பாடங்களை உங்கள் பார்வைக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். லைஃப் லெசன் 1, ரெசிலியன்ஸ் எகென்ஸ்ட் அட்வர்சிட்டி, வீழ்ச்சியிலிருந்து மீண்டு எழுதல். 2 குழந்தைகளுடன் பாட்ரிஷியா வீட்டை விட்டு வெளியேறிய போது அவரிடம் பணமும் இல்லை, சொல்லிக்கொள்ளும் அளவில் ஆதரவும் இல்லை. ஆனால் அவரிடம் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி இருந்தது. வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் என்ற தணியாத தாகம் இருந்தது. அந்த கிரிட், அந்த டிட்டர்மினேஷன் நம் எல்லோருக்கும் தேவையான ஒன்று. லைஃப் லெசன் 2, சிறிய அளவில் தொடங்கு, ஆனால் பெரிய கனவுகளை வளர்த்துக்கொள். ஸ்டார்ட் ஸ்மால், ஹவவர் ட்ரீம் பிக். தன்னிடம் உள்ள சொற்ப பயணத்தில் ஒரு வாடகை தள்ளுவண்டியில் டீ, பிஸ்கட்ஸ், பன் என்று ஆரம்பித்த பாட்ரிஷியா காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரையில் அயராது உழைத்தார். அந்த உழைப்புத்தான் இன்று அவரது சந்தீப்பா உணவகத்திற்கு 14 கிளைகளை சென்னை பூராவும் ஏற்படுத்தியதோடு 100க்கும் மேற்பட்ட கேட்டரிங் வாடிக்கையாளர்களை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அந்த உழைப்பு பாட்ரிஷியாவிற்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானத்தையும் ஈட்டித் தருகின்றது. பாட்ரிஷியாவின் செல்வத்தின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய்கள் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறது. லைஃப் லெசன் 3, நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. பொருட்களின் தரம் எப்போதுமே உயர்வாக இருத்தல் வேண்டும். தான் செய்து வழங்கும் உணவுப் பொருட்களின் தரத்தை ஒரே சீராக வைத்துக்கொள்ளும் நேர்மை பாட்ரிஷியாவிடம் இருக்கிறது. செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நேர்மையையும் சிறந்த தரத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று பாட்ரிஷியா இன்றும் வலியுறுத்துகிறார். லைஃப் லெசன் 4, டர்னிங் ட்ராஜடி இன்டு எ சோஷியல் பர்பஸ். தான் ஏதாவது இழந்தால் கூட சமூகம் பயன்பெற வேண்டும். பாட்ரிஷியா தன் மகள் மரணமடைந்ததை கூட தனக்கு ஏற்பட்ட சோகமாக கருதாமல் சமூகத்திற்கான ஒரு நன்மையாக அதை மாற்றினார். தன் மகளும் மருமகனும் சாலை விபத்து ஒன்றில் சிக்கிக்கொண்ட போது அவர்கள் இருவரையும் விரைவாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துச் சொல்ல ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இல்லை என்று தெரிந்து கொண்டார். சென்னை நகரின் அச்சரப்பாக்கம் பகுதியில் பொதுமக்களின் அவசர தேவைக்காக தன் செலவில் ஒரு இலவச ஆம்புலன்ஸ் வேலையை தொடங்கி வைத்தார். லைஃப் லெசன்ஸ்
5. Financial independence and strong willpower. பொருளாதார சுதந்திரம் மற்றும் அசைக்க முடியாத மன வலிமை. பெண்கள் பொருளாதார சுதந்திரம் பெற்றவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பேட்ரிஷியா எப்போதும் அறிவுறுத்தி கொண்டே இருப்பார். அந்த மன உறுதிக்காக 2010ஆம் ஆண்டில் ஃபிக்கி, அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ற அமைப்பு விமன் என்டர்பிரனர் ஆஃப் த இயர் 2010 என்ற விருதை பேட்ரிஷியாவுக்கு அளித்து கௌரவித்தது. விருதை பெற்றுக்கொண்ட பின் பேட்ரிஷியா அளித்த பேட்டிகளை நான் இன்டர்நெட்டில் படித்தேன். தான் எந்த பிஸ்னஸ் ஸ்கூலிலும் படிக்கவில்லை. 1982ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை மரீனா பீச்சில் தான் நான் வியாபாரம் கற்றேன். மரீனா பீச் தான் என் பிஸ்னஸ் ஸ்கூல் என்று தீர்க்கமாக ஒளிவு மறைவு இன்றி சான்றோர்கள் குழுமியிருந்த அந்த கூட்டத்தில் அவர் தெரிவித்து இருந்தார். எவ்வளவு அறிவுபூர்வமான வார்த்தைகள் அவை! நண்பர்களே, சூழ்நிலைகள் உங்களை எவ்வளவு கீழே தள்ளிவிட்டிருந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று நம்பிக்கையுடன் உழைக்கும் மன வலிமை, அந்த கிரிட் உங்களிடம் இருந்தால் உங்களாலும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும். பேட்ரிஷியாவால் முடியுமென்றால் உங்களாலும் முடியும். நண்பர்களே, இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஒரு புத்தக பார்வை என்ற என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வாரம் உற்சாகமூட்டும் இன்னொரு ஆளுமையை பற்றிய பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். அன்புடன், ஜலால்.